இத்தனை வருஷம் யுகாதியை நான் சரியாகவே கும்பிடலை. அதுக்கான பலனும் முழுமையாக எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் அப்படி ஆகாது. ஒருவேளை நீங்களும் என் நிலைமையில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி யுகாதியை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முழுமையான பலன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலே பூஜை ரூமை ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா, வீட்டையும் பூஜை ரூமையும் சுத்தமாக க்ளீன் செஞ்சுட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். பூஜை ரூம்ல இருக்க எல்லா படங்களுக்கும் சுவாமி சிலைகளுக்கும் நம்ம பூக்களால அலங்கரிச்சுட்டு அடுத்து நம்ம பழங்கள், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதன் கூட உங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது லக்ஷ்மி காயின்ஸ், கோமதி சக்கரம், சோழி, வீட்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணங்கள், அப்புறம் காயின்ஸ் இதெல்லாம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிக்கணும். இதன் கூட அறுசுவையை உணர்த்துற மாதிரி கசப்புக்கு வேப்பம்பூ, இனிப்புக்கு வெல்லம், புளிப்புக்கு மாங்காய், கார்ப்புக்கு மிளகாய், உவர்ப்புக்கு உப்பு மற்றும் துவர்ப்புக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாக்கு இருக்கு. இந்த அறுசுவையை ஒரு பித்தளை தட்டுல வச்சு நீங்க சாமி கிட்ட வச்சிடணும். ஸோ ஒரு தட்டுல இந்த அறுசுவையை உணர்த்துற மாதிரியும், இன்னொரு தட்டுல லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்களா இருக்கக்கூடிய கோமதி சக்கரம், சோழி, லக்ஷ்மி காயின்ஸ் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் மற்றும் காயின்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பக்கத்துல பழங்கள், வெற்றிலை பாக்கு, முக்கியமா வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க முன்னாள் நைட்டோ இல்ல காலையில எழுந்தோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இப்போ வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாரும், முக்கியமா குழந்தைங்க, எழுந்த உடனே உங்க கண்களை திறக்காம முதல்ல பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய இந்த பொருட்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது எதற்குனா, அடுத்த இந்த 1 இயர்க்கு இந்த எல்லா சுவைகளும், இந்த எல்லா பொருட்களும் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சு இருக்கணும்ன்றதுக்காக தான் முக்கியமா இதை பண்றோம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிப்பது அவசியம். ஓகேவா? 3வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய வாசப்படிக்கும் கேட்டுக்கும் நம்ம மாயிலை தோரணங்களை வச்சு அலங்கரிப்பது அவசியம். அப்புறம் லக்ஷ்மி கலாச்சமா வீட்டுல ஒரு கலர் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்கே லக்ஷ்மி தெய்வத்தை அழைக்கிற மாதிரி நம்ம அலங்கரிக்கணும். அடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, முடிஞ்சவங்க புத்தாடை அணிந்து கொண்டாடலாம். இல்லனா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயன்றவர்கள் மட்டும் புத்தாடை அணிந்து கொண்டாடலாம். அடுத்து கடைசி மற்றும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுகாதி அன்னைக்கு யுகாதி பச்சடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம இறைவனுக்கு படைக்கணும். இதன் கூட பாத்தீங்கன்னா, உங்களால முயன்றதை வச்சு படைச்சு யுகாதி அன்னைக்கு மன நிறைவோடு சாமியை நீங்க கும்பிட்டீங்கன்னா அதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். யுகாதி பச்சடிக்கு முக்கியமான பொருட்கள் வேப்பம்பூ, வெல்லம், மாங்காய் மற்றும் மிளகாய். நான் சொன்னதை வச்சு நீங்க கரெக்டா வழிபட்டால் யுகாதி அன்னைக்கு யுகாதியோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள்.